ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சமே தோத்துரும் போல் இருக்கு. காருக்குள்ள அந்த நிலா அழகு அப்பட்டமாக வந்து தெரியுது. எத்தா தண்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய முன்னழகோட அந்த வளர்ச்சி வந்து ஏகப்பட்டதுக்கு வந்து டபுள் மடங்காக வந்து வளர்ந்துருக்கு. நடிகை நிவேதா பெத்ரோஜை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவில் அறிமுகமான முதல் திரைப்படத்திலே அதிக வரவேற்பு பெற்ற நடிகை அப்படின்னு சொல்லி நிவேதா பெத்ராஜை வந்து பார்த்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ பெரும்பாலும் நிறைய படங்களில் நடித்ததுக்கப்புறம் நடிகைகளுக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து முதல் படத்துல இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க நிறைய படங்களில் வந்து நடிக்க வேண்டியிருந்தது. ஸோ முன்னாடி வந்து நிறைய படங்கள் நடித்து அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆகும். இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் சமூக சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிட்டு அது மூலமாக வந்து சினிமாவில் வந்து வாய்ப்புகள் வந்து வாங்குற மாதிரியான ஒரு வழக்கம் அப்படின்றது இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. ஸோ பெரும்பாலும் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஹீரோயின் தேர்றது வந்து சோஷியல் மீடியாலையும் தேடுறாங்க. புதுமுக நடிகைகள் வேணும்னா சோஷியல் மீடியாவில் முதல்ல தேடுறாங்க, அதுக்கப்புறம் ஆடிஷனில் வச்சு சூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக நிவேதா பெத்ரோஜோடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே தான் அவங்களுடைய ஷார்ட்ஸ், அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நடிகை நிவேதா பெத்ராஜ் அவங்க ரீசெண்டான படத்திலும் சரி, முன்னாடி இருந்த கொஞ்சம் ஒரு 3-4 வருஷமாக வந்து அவங்களுடைய முன்னழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே தான் வந்து சீன்ஸை கவர்ச்சியான சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. வச்சு தலையை வச்சு அழுத்துற மாதிரி, ஹீரோட தலையை வச்சு அழுத்துற மாதிரியான கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் அவங்களுடைய முன்னழகில் வச்சு அழுத்துற மாதிரியான சீன்ஸ் தான் அதிகமாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தமிழில் ஒரு நல்ல நடிகை அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாலுமே இவங்களுக்கு கவர்ச்சி வந்து பெருசாக தமிழில் காட்டல. அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா பக்கம் போனாங்க. அங்கே வந்து கமர்ஷியல் மூவிஸ் தான் வந்து அதிகமாக ஹிட் அடிக்கும் அப்படின்றதால கமர்ஷியல் மூவிஸில் ஆப்வியஸ்லி கவர்ச்சி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நிவேதா பெத்ராஜை வந்து கணக்கச்சிதமாக அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அவருடைய முன்னழகை வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ, அந்த எந்த அளவுக்கு வச்சு நசுக்க முடியுமோ வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடிகை நிவேதாவும் அவங்களுடைய அந்த கமர்ஷியல் ரோலுக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ குட்டியான ஒரு டவுசர், பீச் ரெசார்ட்டில் வந்து அந்த பீச்சில் ஷூட் எடுக்கிற மாதிரியான முன்னழகை வந்து முக்கால்வாசி தெரிகிற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து நீச்சல் குளத்தில் விஷயங்கள்னு சொல்லி ஏகப்பட்ட கவர்ச்சிகள் வந்து நிவேதா காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் தான் இவங்க வந்து எதுவுமே காட்டுறது கிடையாது. தெலுங்கு சினிமாவில் மொத்தத்தையும் அவுத்து திறந்த புத்தகமாக தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுடைய முன்னழகோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசாக வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ 2-3 மடங்காக வந்து வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போனீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே தான் வந்து ஃபோட்டோஸும் போட்டிருப்பாங்க. ஸோ தன்னுடைய ரசிகர்கள் தங்கிட்ட வந்து எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம நிவேதா பெத்ராஜ். ஸோ பாதிக்கு பாதி ஃபோட்டோஸ் வந்து தன்னுடைய முன்னழகை வந்து ஜூம் பண்ணி ஃபேஸ் வந்து தூரமாக தெரிகிற மாதிரியும், கேமரா வந்து முன்னழகு கிட்ட இருக்கிற மாதிரியும் தான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன்னுடைய மொத்த முன்னழகையும் வந்து தெரிகிற மாதிரி கேமராவில் கவர் ஆகிற மாதிரி வந்து ஷார்ட் எடுத்துகிட்டு காருக்குள்ளே இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து எத்தா தண்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாலுமே அதெல்லாம் வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இது எப்படியோ நடிகை நிவேதாவுடைய கவர்ச்சி, தன்னுடைய முன்னழகை வச்சு கவர்ச்சி வந்து அவங்களுக்கு கை கூடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகை நிவேதா பெத்ராஜோடைய கவர்ச்சி அவருக்கு கை கொடுக்குமா? அவர் வந்து பெரிய நடிகை ஆவாரா? தெலுங்கு சினிமாலையும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி ஒரு முன்னணி நடிகையாக கவர்ச்சியின் மூலமாக அவரால் வர முடியுமா அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிவேதா பெத்ராஜ் ஒரு பிக்கினி ஷூட்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அதை வந்து பார்க்காதவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் சரி, கூகுள்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களுடைய வெறும் 2 பீஸை போட்டு பிக்னி வச்செல்லாம் வந்து அவங்க ஷூட் ஆல்ரெடி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ இப்போ